ஹலோ கைஸ், இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா இந்த மாதிரி இமேஜை எப்படி எடிட் பண்றதுன்னு பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. லைக் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆல்ட் மோஷன் ஓபன் பண்ணிங்க. இந்த ப்ராம்ப்ட் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இதை செலக்ட் பண்ணிக்கங்க. ப்ளஸ் சிம்பிள் செலக்ட் பண்ணிங்க. மீடியா செலக்ட் பண்ணிங்க. உங்கள் ஃபோட்டோ செலக்ட் பண்ணிங்க. பேக் வந்துடுங்க. உங்கள் இமேஜை லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே கொண்டு வாங்க. இமேஜ் செலக்ட் பண்ணுங்கள். மூவ் ட்ரான்ஸ்ஃபார்ம் செலக்ட் பண்ணுங்கள். ஸ்கேல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ அந்த அளவு கம்மி பண்ணிங்க. பேக் வந்துங்க. திரும்பி பேக் வந்துடுங்க. ப்ளஸ் சிம்பிள் செலக்ட் பண்ணுங்கள். மீடியா செலக்ட் பண்ணுங்கள். பிஎன்ஜியாக கன்வெர்ட் பண்ணாலும் அதை ஆட் பண்ணிக்கங்க. மூவ் ட்ரான்ஸ்ஃபார்ம் செலக்ட் பண்ணுங்கள். ஸ்கேல் சிம்பிள் செலக்ட் பண்ணுங்கள். இமேஜ் கம்மி பண்ணிங்க. ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. இமேஜ் கீழே வர மாதிரி செட் பண்ணுங்கள். பேக் வந்துங்க. எடிட் ஷேப் செலக்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி கரெக்டாக வர மாதிரி செட் பண்ணுங்கள். பேக் வந்துங்க. திரும்பி பேக் வந்துடுங்க. ரெண்டாவது செலக்ட் பண்ணுங்கள். எடிட் டெக்ஸ்ட் செலக்ட் பண்ணுங்கள். வேறு பேர் இருக்கும், அதை லாங் ப்ரெஸ் பண்ணி டெலிட் பண்ணிங்க. உங்கள் பேர் டைப் பண்ணி டிக் கொடுத்துங்க. பேக் வந்துங்க. ஷேர் சிம்பிள் செலக்ட் பண்ணுங்கள். கரண்ட் ஃப்ரேம் அஸ் பிஎன்ஜி செலக்ட் பண்ணுங்கள். இம்போர்ட் கொடுங்க. இம்போர்ட் ஆகும், வெயிட் பண்ணுங்கள். இம்போர்ட் அடி சேவ் கொடுத்துங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோவை பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவை பார்க்கலாம். பாய்.